மாசு அனல் அரசு இயக்குனராக அவதாரம் எடுத்துக்கூடிய ஒரு திரைப்படம் தான் பீனிக்ஸ் வீரன். இந்த ஒரு திரைப்படத்துல விஜய் சேதுபதியோட மகனான சூரிய வந்து அறிமுகமாகிறாரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நார்மல் ரிவெஞ்ச் டிராமாங்க, அவ்வளவுதான் இந்த ஒரு படத்தோட ஒரு சிம்பிள் ஒன் லைன். ஸோ இதுக்கும் நடக்கிற ஒரு சில அந்த அரசியல், எங்களுக்கு இது நடந்துருச்சு உங்களுக்கு அது நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கலந்து அந்த ஒரு பையன் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறத படத்தோட ஒரு மீதி கதையா இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரி அனல் அரசு அவர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேலயும் அந்த ரைட்டிங்லயும் ஒரு சில விஷயங்களை மெழுகேற்றிருந்தா இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. ஏன்னா படம் முழுக்க முழுக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் இருக்கு படத்துல நல்ல நல்ல சீன்ஸும் நிறைய இருக்குல்ல. ஆமாங்க, இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களுமே இருக்கு. ஸோ படத்துல எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு டெக்னிக்கலி ஸ்டென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு ஆக்சுவல் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. பாய்.